الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாவதாக. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் மக்கத்தின் ராஜா மதீனத்தின் ரோஜா கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னலாருடைய அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அத்தாபுகள், அவுலியாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், இன்னும் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்மின் மீதும் நம்முடைய பெற்றோர்கள் மீதும் நம்முடைய சந்ததியின் மீதும் அல்லாஹுடைய அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கூறுகிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹு வ யக்ஃபிர் லகும் ذுனூபகும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபியே, நீங்கள் மக்களிடத்தில் கூறுங்கள், என்னை யாராவது உண்மையான முறையில் நேசித்தால், என்னை யாராவது உண்மையான முறையில் நேசித்தால் அவரிடத்தில் நீங்கள் கூறுங்கள், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா உங்களை நேசிப்பான். நேசிப்பது மட்டும் இல்லை, அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் கூறுகிறார்கள். என்று சொன்னால், நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறார்களோ அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவர்களுக்கு கிடைக்குமே தவிர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்கவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய பொருத்தம் நம்மளுக்கு கிடைக்காது. அதே போன்று அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுபக்கம் பாருங்கள், கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். யார் தன்னுடைய பெற்றோரை விட, யார் தான் பெற்ற பிள்ளைகளை விட, யார் தனக்கு பிரியமானவர் என்று சொன்னால் மனைவி, மக்கள், நண்பர்கள், தனக்கு பிரியமான மக்களை விட யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் முழுமையான ஈமான் உடையவராக ஆகுவார்கள் என்று கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். என்று சொன்னால் இதிலிருந்து நம்மளுக்கு என்ன புரிகிறது என்று சொன்னால், நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காதலிக்க வேண்டும் என்று புரிகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் நாம் யாரையாவது பிரியப்படுகிறோம் என்று சொன்னால், உலகத்தில் நாம் யாரையாவது பிரியப்படுகிறோம் என்று சொன்னால் அவர்களை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்வோம். அவர் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள், அவர் எந்த வம்சத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் என்ன கல்வி கற்றிருக்கிறார்கள், அவர் நல்ல மனிதரா கெட்ட மனிதரா என்று நாம் ஆராய்ச்சி செய்வோம். அதே போன்றுதான் யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறார்களோ அவர்களை பற்றி அறிவதற்குண்டான எல்லா விதமான ஆர்வமும் நம்மளுக்கு உண்டாகும்.
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எல்லாம் காதலிக்கிறோம் என்று சொன்னால், நேசிக்கிறோம் என்று சொன்னால், அது உண்மையாக இருக்குமா என்று சொன்னால் கிடையாது. ஏனென்று சொன்னால் சஹாபாக்களுடைய நேசத்தை பாருங்கள், இமாம்களுடைய நேசத்தை பாருங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி, ஹலரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் மதீனா நகரில் வசித்து கொண்டிருந்தார்கள். மதீனா நகரில் அவர் வசிக்கும் பொழுது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அவர்கள் அவருடைய மாணவர். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா அவர்களுக்கு ஒட்டகம் அன்பளிப்பாக கொடுக்கப்படுகிறது. அந்த ஒட்டகத்தை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா அவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அவர்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள். அப்பொழுது மாணவர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அவர்கள் கேட்கிறார்கள், உஸ்தாத் அவர்களே, உங்களுக்கு உயர்ந்த வாகனம் ஒட்டகம் என்பது உயர்ந்த வாகனம், உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள், நீங்கள் அதை எனக்கு கொடுத்து விட்டீர்களே, என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மண்ணில் நான் வாகனத்தில் செல்ல மாட்டேன், என்னுடைய ஹயாத் முழுக்க நான் அந்த மண்ணில் நடந்துதான் செல்வேனே தவிர நான் வாகனத்தில் செல்ல மாட்டேன், அதனால் எனக்கு இந்த வாகனம் வேண்டாம், நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அவர்களுக்கு கொடுத்ததாக வரலாறு ஆசிரியர்கள் கிதாபில் தெளிவாக பதிவிடுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று ஒரு நபர் வந்து மாலிக் ரஹ்மத்துல்லா அவரிடத்தில் கூறுகிறார், மதினத்து மண்ணு எந்த ஒரு பலனும் இல்லை என்று சொல்லிவிடுகிறார். உடனே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. மதினத்து மண்ணு எந்த பலனும் இல்லையா? உடனே மக்களை கூப்பிட்டு சொன்னார்கள், அந்த மனிதருக்கு 30 கசையடி கொடுங்கள், அந்த மனிதருக்கு 30 கசையடி கொடுங்கள். சொல்லிவிட்டு 30 கசையடி கொடுத்தார்கள். கொடுத்துவிட்டு சொன்னார்கள், இது பத்தாது, அந்த மனிதருக்கு நீங்கள் மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் மதினத்து மண்ணையே இந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நேசித்திருப்பார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா அவர்களுடைய பணியாளர் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா அவருடைய அறைக்கு வெளியில் நிற்பார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா அவர்களை யாராவது சந்திக்க வந்தால் அந்த மனிதரிடத்தில் கேட்க வேண்டும், நான் இமாம் அவர்களை சந்திக்க வேண்டும். அவர் அந்த மனிதர் கேட்பார், எதற்காக வேண்டி வந்திருக்கிறீர்கள்? ஏதோ மார்க்க சட்டம் கேட்க வேண்டுமா, இல்லை ஹதீஸ் ஏதாவது கேட்க வேண்டுமா? உடனே வந்திருக்கவர் சொல்வார்கள், மார்க்க சட்டம் ஃபிக்ஹ் கேட்க வேண்டும் என்று சொன்னால் உடனே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா இடத்தில் அந்த பணியாளர் போய் சொல்வார். சொன்ன உடனே வந்து விடுவார்கள். வந்து அந்த மார்க்க சட்டத்தை சொல்லிவிட்டு அவருடைய அறைக்குள் சென்று விடுவார்கள். ஆனால் வந்திருக்கக்கூடிய நபர், இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நான் தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அந்த மனிதரை கொஞ்சம் அமர சொல்லுங்கள், சொல்லிவிட்டு நன்றாக குளித்து தன்னிடத்தில் உள்ள உயர்ந்த ஆடையை அணிவித்து தன்னிடத்தில் உள்ள உயர்ந்த வாசன திரவியை அத்தரை தடவி விட்டு சுருமா இட்டு அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹதீஸை சொல்லுவார்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது எந்த அளவுக்கு இமாம்கள் நேசம் வைத்திருந்தார்கள் என்று பாருங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மட்டும் கிடையாது, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா அவர்கள் மதீனா நகரத்தை விட்டு வெளியே சென்றதில்லை. ஏனென்று சொன்னால், நான் அப்படி வெளியே சென்றால் என்னுடைய ரூஹ் பிரிந்து விட்டால் நாளைக்கு என்னை வேற கபிரிஸ்தானில் அடக்கி விடுவார்கள், என்னுடைய மரணம் மதீனாவில் தான் ஆக வேண்டும், என்னுடைய அடக்கஸ்தலம் ஜன்னத்துல் பகீல் தான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் உறுதியாக இருந்து கடைசியில் மதீனாவில் மரணித்தார்கள். அவருடைய அடக்கஸ்தலம் ஜன்னத்துல் பகீல் தான் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் எந்த அளவுக்கு நபியை நேசித்திருப்பார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம்கள் அவர்கள் எந்த அளவுக்கு நபியை நேசித்தார்களோ அந்த அளவுக்கு நாம் நபியை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தரல் புரிவானாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்கள் மட்டும் நபியை நேசித்தார்களா என்று பார்த்தால் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் நபியை நேசித்தது. இதற்கு சான்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார். வந்து, யா ரசூலல்லாஹ்,
என்னுடைய ஒட்டகத்தை இந்த நபர் திருடி விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாட்சி யார்? வரும்பொழுதே 2 நபரையும் அவர் அழைத்து வந்தார் சாட்சிக்கு. அந்த 2 நபரிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரித்தார்கள், இவர் சொல்வது உண்மையா? ஆமாம் யா ரசூலல்லாஹ், அந்த மனிதர், இவர் சொல்லக்கூடிய மனிதர் இவருடைய ஒட்டகத்தை திருடி விட்டார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரித்து உண்மைன்னு தெரிஞ்சோடனே என்ன விசாரிச்சுட்டு அந்த திருடின மனிதருக்கு கையை வெட்டிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அவன் இஸ்லாத்துடைய மார்க்க சட்டத்தை பிரகாரம் திருடினா கையை வெட்டணும், கையை வெட்டிருங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த மனிதரை அழைக்கப்பட்டது. அந்த மனிதர் பணிவான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அந்த ஒட்டகத்தை திருடினேனா என்று நீங்கள் அந்த ஒட்டகத்திடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் கண்டிப்பாக அந்த ஒட்டகத்தில் பேசினால் அந்த ஒட்டகத்துக்கு பேசக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கண்டிப்பாக தருவான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அந்த ஒட்டகத்தை அழைத்து வர சொன்னார்கள். வந்து கேட்டார்கள், ஒட்டகமே, நான் யார்? என்னுடைய விஷயத்தில் நீ என்னை கருதுகிறாய்? இங்கே நடந்தது என்ன விஷயம் என்று அந்த ஒட்டகத்தில் கேட்டார்கள். உடனே அந்த ஒட்டகம் கூறியது, நீங்கள் உண்மையான நபி, இறுதி நபி, உண்மையான நபி. யா ரசூலல்லாஹ், இந்த திருட்டு பட்டம் கட்டிய மனிதர் யார் என்று சொன்னால் என்னுடைய எஜமானன், என்னுடைய எஜமானன். இந்த 3 நபர்களும் யகூதிகள். இவர்கள் உங்கள் மேல் உள்ள கோபத்தில் எப்படியாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பை தவறாக வழங்கிவிட்டார்கள் என்று மக்களிடத்தில் உங்களை இட்டுக்கட்டுவதற்காக வேண்டி இவர்கள் சதி செய்தார்கள். அதனால் யா ரசூலல்லாஹ், இவர்களை நீங்கள் நம்பாதீர்கள் என்று அந்த ஒட்டகம் சாட்சி சொல்லியது. சாட்சி சொன்ன பிறகு அந்த 3 யகூதியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிவிட்டு அந்த சஹாபியிடத்தில் கேட்டார்கள், நான் பேசினால் ஒட்டகம் எப்படி பேசும் என்று உங்களுக்கு எப்படி நீங்கள் நம்பிக்கை வந்தது என்று கேட்கும் பொழுது, யா ரசூலல்லாஹ், நான் எந்த வேலை செய்தாலும், எழுந்திருந்தாலும் உட்கார்ந்தாலும், எந்த வேலையை ஆரம்பித்தாலும் ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருப்பேன், ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அந்த ஸலவாத்தின் பரக்கத்தினால் நான் உங்கள் மீது எது சொன்னாலும் அது கண்டிப்பாக நடக்கும். அதனால்தான் நான் சொன்னேன், நீங்கள் எங்களுக்கு மட்டும் நபி கிடையாது, உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் நீங்கள் நபி. அதனால் கண்டிப்பாக என்னுடைய ஒட்டகம் உங்களிடத்தில் பேசும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனால் அந்த ஒட்டகம் பேசியது என்று அந்த எஜமானர் சொன்னார் என்று கிதாபில் இமாம்கள் தெளிவாக எழுதுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாருங்கள், ஸலவாத்துடைய அந்தஸ்தை பாருங்கள், ஸலவாத்துடைய கண்ணியத்தை பாருங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருந்தால் நீங்கள் தொட்ட காரியம் எல்லாம் கண்டிப்பாக வெற்றியாக அமையுமே தவிர கண்டிப்பாக தோல்வி அடையாது என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதே போன்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு ஒட்டகத்துடைய சம்பவம். ஒரு எஜமானர் ஒரு ஒட்டகத்தை வாங்கிறார், சந்தையில் ஒரு ஒட்டகத்தை வாங்கிறார். அவர் எதுக்காண்டி வாங்குறாருங்க? பிரயாணத்தில் பிரயாணம் செய்வதற்காக வேண்டி அவருடைய அந்த சரக்குகளை எல்லாம் ஒட்டகத்தின் மேல் வைத்து கொண்டு செல்வதற்காக வேண்டி அவர் வாங்குகிறார். இப்போ என்னன்னா, வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டார். யார் பக்கத்தில் போனாலும் ஒட்டகம் உதைக்குது. சாதாரண உதவிலாம் கிடையாதுங்க, இங்கே உதைச்சா அங்கே போய் எல்லாம் விழுகிறாங்க. வாங்கின எஜமானன் பார்த்தாரு, என்னடா இது, வாங்கினதான் வாங்கிட்டோம், இப்படிப்பட்ட ஒட்டகத்தை வாங்கிட்டோமே அப்படின்ட்டு நேராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போனாங்க. யா ரசூலல்லாஹ், ஒரு ஒட்டகத்தை சந்தையில் வாங்கினேன், யார் பக்கத்தில் போனாலும் உதைக்குது. சாதாரண உதெல்லாம் கிடையாது, இங்கே உதச்சிச்சுன்னா அங்கே போய் விழுகிறோம் எல்லாம் அப்படின்னு அந்த எஜமானர் சொன்னோடனே, சரி நீங்கள் போங்க, உங்கள் வீட்டுக்கு நான் வரேன், நீங்கள் போங்க, நான் வரேன் அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த ஒட்டகத்தை பார்த்தாங்க. ஒட்டகத்தை அவுத்து விடுப்பா அப்படின்னு சொன்னாங்க எஜமானர்கிட்ட. அவுத்து விட்ட உடனே ஒட்டகம் ஓடி வந்து அதற்கு முன்னால் எல்லா சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்தார்கள். யா ரசூலுல்லாஹ், நீங்கள் செல்லாதீர்கள், ஏனென்று சொன்னால் யார் போனாலும் ஒட்டகம் உதைத்து விடுகிறது, நீங்கள் போய் உங்களை உதைத்து விட்டால் எங்களுடைய மனம் தாங்காது, அதெல்லாம் நீங்கள் செல்லாது என்று கெஞ்சுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, போகா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க.
போய் அந்த ஒட்டகத்தை பார்த்தாங்க. அந்த ஒட்டகத்தை அவுத்து விடுப்பாங்க. அவுத்து விட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஓடி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஜ்ஜா செஞ்சு விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஜ்ஜா செஞ்சு விட்டது. சஹாபாக்களுக்கு எல்லாம் ஆச்சரியமான ஆச்சரியம். யா ரசூலல்லாஹ், ஒட்டகம் உங்களுக்கு சஜ்ஜா செஞ்சு விட்டது, நாங்கள் சஜ்ஜா செய்யலாமா என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், கிடையாது கிடையாது. ஒரு கால் அல்லாஹ் தஆலா மனிதர்கள் சஜ்ஜா செய்யலாம் என்று சொல்லியிருந்தால் நான் மனைவியை கணவனுக்கு சஜ்ஜா செய்ய சொல்லியிருப்பேன். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் சஜ்ஜா செய்ய அனுமதி கொடுக்கவில்லை. அதனால் உயிரினங்கள் எனக்கு சஜ்ஜா செய்யும், உயிரினங்கள் எனக்கு சஜ்ஜா செய்யும். ஏன்? கஷீதத்துல் புருதாவில் இமாம் பூசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள். வரும் பொழுது அந்த காட்டு பகுதியில் வரும் பொழுது மரங்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஜ்ஜா செய்யும். மரங்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஜ்ஜா செய்யும். இமாம் பூசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழகாக புர்தா ஷரீஃபில் எழுதுவார்கள், அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்பொழுதுதான் இந்த சட்டத்தை சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். எனக்கு இந்த உயிரினங்கள் எல்லாம் சஜ்ஜா செய்யும், ஆனால் மனிதர்கள் அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் சஜ்ஜா செய்யக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு அந்த ஒட்டகத்திடத்தில் கேட்டார்கள், உனக்கு என்ன கஷ்டம் நேர்ந்தது, ஏன் நீ எல்லாத்தையும் உதைக்குகிறாய் என்று கேட்கும்பொழுது, யா ரசூலல்லாஹ், காலில் எனக்கு பாருங்கள் கடுமையான காயம், அந்த காயத்தை கூட என்னுடைய எஜமானன் பார்க்காமல் என்னின் மீது மூட்டையை ஏற்றுகிறான், என்னின் மீது சரக்கை ஏற்றுகிறான், தூரமான நிலையில் வாகனம் செய்ய சொல்கிறான், என்னுடைய நோயை பாருங்கள் என்று அந்த ஒட்டகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அழுதது. அதை அழுது அந்த எஜமானத்தில் சொன்னார்கள், நீங்கள் அந்த ஒட்டகத்துக்கு நீங்கள் மருந்து வையுங்கள், அந்த ஒட்டகத்துக்கு ஆரோக்கியம் ஆன பிறகு நீங்கள் உங்களுடைய சரக்கை வையுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒட்டகம் கட்டுப்படும் என்று அந்த சஹாபி இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வரலாறு கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மட்டும் நபி கிடையாது, உலகத்தில் உள்ள எல்லா உயிரினுக்கும் நபி, எல்லா உயிரினங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டது என்று ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய வீட்டுக்கு சில காஃபிர்கள் விருந்தாளியாக வந்திருக்கிறார்கள். சில காஃபிர்கள் விருந்தாளியாக வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தான் எல்லாத்துக்கும் தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டில் தினசரியும் உணவு இருந்ததில்லை. உடனே சஹாபாக்கள் அழைத்தாங்க, ஆளுக்கு ஒரு நபரை நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் வீட்டுக்கு விருந்தாளி அழைச்சிட்டு போங்கன்னாங்க. உடனே என்ன செஞ்சாங்க சஹாபாக்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேச்சு எந்த சஹாபாக்களும் தட்டியது கிடையாது. உடனே எல்லா மனிதர்களையும் ஒரு மனிதரை அழைத்து சென்று விட்டார்கள். ஒரு மனிதர் மட்டும் பாக்கி இருக்கிறார், ஒரு காஃபி. உடனே மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்கள், உங்களை யாரும் அழைத்து செல்லலையா? ஏன்னா அந்த மனிதர் அதிகமான உணவு சாப்பிடுவார் என்று எல்லா சஹாபிக்கும் தெரியும். அதனால் நம்ம வீட்டில் குறைவான உணவு இருக்கிறது என்று மற்ற மனிதரை கூட்டு விருந்தாளியாக அழைத்து சென்று விட்டார்கள். அந்த மனிதரை யாரும் அழைத்து செல்லவில்லை. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி வாப்பா, எங்கள் வீட்டுக்கு வா, நீ எங்கள் வீட்டுக்கு வா. அழைத்து சென்று விட்டார்கள். அந்த மனிதரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பை ஏற்று சென்று விட்டார்கள். அங்கு அவருடைய உணவை மட்டும் சாப்பிடவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாருக்கு வைத்திருந்த எல்லா உணவையும் அவர் சாப்பிட்டு விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் பொறுமையாளர்கள், அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரு சஹாபி இடத்தில் சொன்னார்கள், அந்த அறையை சுத்தம் செய்து அந்த மனிதரை நீங்கள் படுக்க வையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் ஒரு அறையை காமித்தார்கள். அந்த அறையில் அந்த மனிதர் படுத்து விட்டார். அந்த வந்த சஹாபி என்ன செஞ்சுட்டாங்க, வெளியே தாப்பா போட்டாங்க தெரியாமல். அந்த மனிதரை படுக்க வச்சுட்டு கதவை சாத்தி தெரியாமல் வெளியே தாப்பா போட்டாங்க அந்த சஹாபி. அடுத்த நாள் காலையில் போய் பார்க்குறாங்க, வெளியே தாப்பா போட்டு, என்னடா இது, தோழர் தெரியாமல் என்ன செஞ்சிட்டாரு, தாப்பா போட்டாரு, உள்ளவருடைய நிலைமை என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு திறந்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழிஞ்சிக்கிறாங்க. திறந்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாப்பாவை திறந்துட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க. உள்ளே என்ன நிலைமைனா, அவருக்கு இரவில் நடு திசையில் ஒரு கனவு, நல்லா தூங்கிட்டு இருக்கிற கனவு. என்ன கனவுனா, அவர் காட்டுக்கு செல்கிறார். காட்டு பகுதியில் செல்லும் பொழுது அவருக்கு
மலஜலம் வந்து விட்டது. உடனே சரி காடு தானேன்னு ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து மலஞ்சலம் கழிஞ்சிடுறாரு. கடைசியில் பார்த்தா தூக்கத்திலேயே மலஞ்சலம் கழிஞ்சிட்டார். எந்திரிச்சு பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு. என்னடா இது, நாம யாருடைய வீட்டில் மலஞ்சலம் கழிச்சிட்டோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் மலஞ்சலம் கழிச்சிட்டோமே. இப்போ நம்ம என்ன அவங்களுக்கு பதில் சொல்கிறது? நம்மளை எப்படி கவனிச்சாங்க அந்த மனிதர் அப்படின்ட்டு அவர் ஒரு பயத்தில் எப்போ துறப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறந்துட்டு ஒழிஞ்சிக்கிட்டாங்க. பார்த்தீங்கல்ல, ஓடிட்டார், நிற்கவே இல்லை, ஓடிட்டார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஓடிட்டார். வந்து ரூமில் பார்க்குறாங்க, அறையில் பார்க்குறாங்க, அங்கும் இங்குமாக மலஜலம் இருக்குது. உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க, அவருக்கு வயிறு ஏதோ சரியில்லை, இரவில் வயிறு ஏதோ சரியில்லை அவருக்கு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய துவாரக்கான கரத்தில் சுத்தம் செய்ய போகிறப்ப சஹாபாக்கெல்லாம் வந்துட்டாங்க. யாரும் சூழல்லாம் ஒரு காஃபிருடைய அசுத்தமான அந்த நஜீஸை நீங்கள் சுத்தம் பண்ண போகிறீங்களா? இல்லை இல்லை, நீங்கள் தெரியலங்க, நாங்கள் சுத்தம் பண்ணுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்காரு, என்னுடைய வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்காரு, அவரை நான் தான் கவனிக்கணும். அவர் அசுத்தமானதை நான் தான் என்ன செய்யணும்? சுத்தப்படுத்தணும். இதில் அல்லாஹ் ஒரு ஹிக்மத்தை வச்சுருக்கான், நீங்கள் போங்கன்ட்டாங்க, நீங்கள் போங்கன்ட்டாங்க. உடனே சஹாபாக்கள் அந்த வேலையை விட்டு நவுந்துட்டாங்க. போனவர், ஸ்பீடாக போனவர் தன்னுடைய முக்கியமான ஒரு பொருளை விட்டு போயிட்டார். இப்போ என்னன்னா, போய் தன்னை சுத்தம் பண்ணிக்கிட்டாரு, அந்த முக்கியமான பொருளை போய் எடுக்கணும். எப்படி எடுக்கிறது? எடுக்கிறதுக்காண்டி வராரு. வந்து பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான கரத்தினால் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்த உடனே அந்த காஃபிருக்கு இவர்தான் உண்மையான மாமனிதர், இவர்தான் உண்மையான நபி, இவர்தான் இறுதி நபி, இவர்கள்தான் உண்மையான மாமனிதர் என்று அந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தை பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தை பாருங்கள். தனக்கு அநீதமிழித்த, தனக்கு தான் விருந்தாளியாக வந்து தன்னுடைய உணவை மட்டும் இல்லை, தன்னுடைய குடும்பத்துடைய உணவும் சாப்பிட்டு விட்டு தன்னுடைய அறையை அசுத்தமாக்கிய அந்த மனிதரை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுக்கவில்லை. அவரிடத்திலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணையோடு நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால், நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை கண்டிப்பாக நேசிக்க வேண்டும். நேசிக்க மட்டும் கூடாது, அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போன்று வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷ்கீன்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அதே போன்று அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் போருக்காக வெளி செல்கிறார். செல்லும் பொழுது உணவு எல்லா மக்களுக்கும், எல்லா சஹாபாக்களுக்கும் பசி ஏற்பட்டு விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழருடைய நிலைமையை அறிந்தவர்கள், எல்லாத்துக்கும் பசி, முகத்தில் பசி தெரியும். உடனே என்ன செஞ்சாங்க? ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க. உட்காந்து உணவு எடுங்கன்னு சொல்கிறாங்க. உணவு எடுத்தால் ரொட்டி மட்டும்தான் இருக்குது, ரொட்டி மட்டும்தான் இருக்குது. அந்த ரொட்டி சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது, தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் உட்காந்துருக்காங்க, சஹாபாக்களும் உட்காந்துருக்குறாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே யோசிக்கிறாங்க. யோசித்த உடனே தேனீக்கள் என்ன செஞ்சிருச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையவே சுற்றிக்கிட்டே இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது பக்கத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கு. அந்த தேனீ கத்தும் பார்த்தீங்களா, லேசாக அந்த கத்தம் எல்லா தேனீகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதை சுற்றிக்கிட்டே இருக்கு. உடனே சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்னடா இது, தேனீக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதை சுற்றிக்கிட்டே இருக்குது, என்ன ஒன்றும் புரியலையே. உடனே சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க, அந்த தேனி என்ன தெரியுங்களா சொல்லுது? யா ரசூலல்லாஹ், உங்கள் தோழர்கள் எல்லாம் வெறும் ரொட்டியை சாப்பிட வேண்டுமா? வெறும் ரொட்டியை சாப்பிட வேண்டுமா? எங்களிடத்தில் நீங்கள் தொட்டி சாப்பிடுவதற்கு தேன் இருக்குகிறது, ஆனால் எங்களினால் அந்த தேனை கொண்டு வர முடியாது. உங்களுடைய தோழரை நீங்கள் அனுப்புங்கள், எங்களோடு உங்களை தோழரை அனுப்புங்கள், நாங்கள் தேன் கொடுக்குகிறோம் என்று அந்த தேனீக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதில் சொல்கிறது. உடனே அந்த சபையில் அலி ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு தஆலா இருந்தார்கள். உடனே ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து, இந்த தேனியை பின்தொடர்ந்து நீங்கள் செல்லுங்கள், கடைசியாக அந்த தேனுடைய தேன் குத்து இருக்கும் அந்த இடத்தில் நீங்கள் புழிஞ்சு தேனை கொண்டு வாருங்கள் என்று கூறும் பொழுது, அதே போன்று
அலி ரலியல்லாஹு அவர்கள் செல்கிறார்கள். செல்லும்போது அந்த தேனுடைய கூடு வந்து விட்டது. அந்த தேனை புளிகிறார்கள். அந்த ஒரு பாத்திரத்தில் தனக்கு தேவையான, தன்னுடைய தோழருக்கு தேவையான தேன் எடுத்து வருகிறார்கள். வந்து அலி ரலியல்லாஹு அவர்களுடைய தேனீக்கள் வருகிறது. வந்து எல்லா சஹாபாக்களும் உணவு சாப்பிட்டு விட்டார்கள். தன்னுடைய ரொட்டியை தேனில் தொட்டு சாப்பிட்டு விட்டார்கள். அப்பொழுது திருப்பியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதையே சுற்றுகிறது தேனீக்கள். ரொம்ப நேரமாக சுற்றுகிறது. கடைசியாக சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், அந்த தேனி உங்களிடத்தில் என்ன சொன்னது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இந்த நான் கேட்டேன், அந்த தேனீக்கள் இடத்தில் கேட்டேன், தேன் இவ்வளோ இனிப்பாக இருக்கிறது, இவ்வளோ மருதமாக நல்லா இனிப்பாக இருக்கிறது, இந்த தேனில் இந்த தேன்லாம் எங்கேருந்து எடுக்கிறீங்க? கேட்டவுடனே நாங்கள் பூக்கள்ல இருந்து எடுக்கிறோம், செடியிலிருந்து எடுக்கிறோம், பூக்கள்ல இருந்து எடுக்கிறோம். அப்படியா? நீங்கள் எடுத்த உங்கள் வாயில் வச்சு கொண்டு வந்து இங்கே உங்கள் கூட்டில் வைக்கிறீங்க, அப்போ வந்து அது என்ன ஆகுதா, கசக்காதான், இவ்வளோ இனிப்பாக இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த தேனீக்கள் சொல்லுகிறதாம், யார் ரசூலல்லாஹ், எங்கள் தேனீக்களுக்கு எல்லாம் ஒரு ராணி தேனி ஒன்று இருக்கிறது. யார் எந்த செடியில் உட்கார்ந்தாலும் அந்த ராணி தேனி வந்துவிடும். வந்து சொல்லும், அந்த தேனை எடுப்பதற்கு முன்னால், அந்த செடியிலிருந்து தேனை எடுப்பதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் சொல்லுங்கள் என்று அந்த தேனி, அந்த ராணி தேனி ஸலவாத்தை சொல்லிக் கொடுக்கும் எங்களுக்கு. நாங்கள் ஸலவாத்தை சொல்லுவோம். அதே போன்று எங்களுடைய கூடில் வந்து அந்த தேனை வைக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்கள், அந்த தேனை வையுங்கள் என்று தானே ஸலவாத் சொல்லி கொடுக்கும். நாங்கள் ஸலவாத் சொல்லி வைப்போம். யா ரசூலல்லாஹ், இந்த தேன் இனிப்பு எதனால்? எங்களினால் கிடையாது, உங்கள் மீது நாங்கள் ஸலவாத் சொல்வதினால் அல்லாஹ் தஆலா இந்த தேனை இனிப்பாக ஆக்கிவிடுகிறான், சுவையாக ஆக்கிவிடுகிறானே தவிர எங்களினால் எந்த ஒரு சிறப்பும் கிடையாது. உங்களின் மீது ஸலவாத் சொல்வதினால்தான் இந்த தேன் இனிப்பாக இருக்கிறது என்று அந்த தேனீக்களுடைய அந்த சம்பவத்தை சஹாபாக்கள் இடத்தில் சொன்னவுடன் சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள் என்று இமாம்கள் கிதாபில் தெளிவாக எழுதுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களை பாருங்கள், யார் அதிகமான முறையில் ஸலவாத் ஓதிக்கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய எதிர்காலம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஏன்? அவருடைய சிறப்பின் காரணமாக கிடையாது, அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்வதின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கையை சிறப்பாக்குகிறான், செழிப்பாக்கிறானே தவிர அவருக்கு எந்த விதமான சிறப்பும் கிடையாது. அதனால் அல்லாஹ்வின் நல்லடியாரே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகமாக ஸலவாத் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள் சில பேர் வீட்டு விலங்குகள் வளர்த்தி கொண்டு இருந்தார்கள். இப்போ நம்ம வீட்டில், நம்ம ஊர்லலாம் அதிகமாக பூனை, அது மாதிரி வீட்டில் ஆடு கோழிலாம் வளர்க்கோம் பார்த்தீங்களா? அது மாதிரி வந்து சில வீட்டு விலங்குன்னு சொல்லி கிதாபில் வருது. வீட்டு விலங்குகள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார்கள் வளர்த்தி கொண்டு இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது அந்த வீட்டு விலங்கு எல்லாம் வெளியே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முறை பார்த்த உடனே எந்த அளவுக்கு அந்த விலங்குகளுக்கு சந்தோஷம் வந்துவிடும் என்று சொன்னால், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த சந்தோஷத்தில் அந்த விலங்குகள் எல்லாம் குதிக்குமாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த சந்தோஷத்தில் அந்த விலங்குகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடன் சந்தோஷத்தில், ஆனந்தத்தில் குதித்து தனக்குள் அவர்கள் மகிழ்ச்சியை, அந்த விலங்குகள் தனக்குள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொள்வார்கள் என்று இமாம்கள் கூறுகிறார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு வெளியிலிருந்து வீட்டுக்குள் வரும்பொழுது அந்த விலங்குகள் எல்லாம், அமர்ந்திருந்த விலங்கினங்கள் எல்லாம் எந்திரிச்சு நிற்குமா. அதே போல் அந்த அமர்ந்திருந்த விலங்குகள் எல்லாம் எந்திரிச்சு நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரியாதை செய்யும் என்று இமாம்கள் கிதாபில் எழுதுகிறார்கள். பாருங்கள், விலங்குகளுக்கு கூட தெரிகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும், அவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று விலங்குகளுக்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்திருக்கிறான். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய மஜ்லிஸுக்கு நீங்கள் வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்பை நீங்கள் அறிந்து அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொன்னீர் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பையும் ஒரு மறுமகிழ்ச்சியும் கண்டிப்பாக தருவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதே போன்று அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
சஹாபாக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு செல்லும் பொழுது ஒரு மரம் தாழ்ந்து இருந்தது. அந்த மரத்தில் ஒரு குருவிக்கூடு இருந்தது. ஒரு குருவிக்கூடு இருந்தது. அந்த குருவி கூட்டில் அதிகமான குஞ்சுகள் இருந்தது. சஹாபாக்களுக்கு அந்த குருவி குஞ்சை பார்த்தவுடன் சந்தோஷம் வந்துருச்சு. அது கை கெட்டிய தூரம் இருக்குது. உடனே என்ன செஞ்சிட்டாங்க, சஹாபாக்கள் ஆளுக்கு ஒரு குஞ்சு எடுத்துக்கிட்டாங்க. அந்த குருவி குஞ்சு எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துகிட்டு அப்படியே போகிறாங்க. தாய் அந்த குருவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையவே சுற்றிக்கிட்டே இருக்கு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழரை பார்த்து கேட்கிறார்கள், யாராவது அந்த மரத்திலிருந்து குஞ்சை எடுத்து இருக்கிறார் என்று கேட்கிறார்கள். உடனே சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், யார ரசூலுல்லாஹ், பார்ப்பதற்கு அழகாக இருந்தது, நாங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த என்னுடைய தலையை சுற்றக்கூடிய குருவிதான் அந்த குஞ்சுடைய தாய். யார ரசூலுல்லாஹ், என்னுடைய குழந்தைகள் எல்லாம் உங்களுடைய தோழர்கள் எடுத்துக்கொண்டார்கள், கொஞ்சம் தர சொல்லுங்கள், கொஞ்சம் நீங்கள் தர சொல்லுங்கள். சொன்னவுடன் அந்த தர சொல்லி என்னிடத்தில் மன்றாடுகிறது, அதனால் அதோடைய குஞ்சை தாயோடு நீங்கள் இணைத்து விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் உடனே எல்லா சஹாபாக்களும் யார் யாரெல்லாம் அந்த குருவி குஞ்சை எடுத்தார்களோ தன்னுடைய தாயிடத்தில் தந்தார் என்று வரலாறு அழகாக கூறுகிறது. அதே போன்று ஒரு காஃபிர், ஒரு யஹூதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறான். வந்து கேட்கிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் இறுதி நபி என்று சொல்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கிறீர்கள், அதற்கு என்ன அடையாளம்? நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதற்கு மட்டும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிவிட்டால் உங்களுடைய கரத்தை பிடித்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என்ன பதில், என்ன கேள்விப்பான்னு கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அவர் வரும்பொழுதே கம்பளி போர்வை பொத்திட்டு அப்படி குனிஞ்சு வராரு. என்னுடைய போர்வைக்குள் என்ன இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லிவிட்டால் நான் கண்டிப்பாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்வைக்குள் என்ன இருக்கிறதுன்னு சொல்லலை, கதையாக சொல்கிறாங்க. நீ என்னை பார்க்க வரப்ப ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்தில் அந்த குருவி குஞ்சு எல்லாம் இருந்தது. அந்த 2-3 குருவி குஞ்சு எடுத்து நீ வச்சுக்கிட்ட. உடனே பெரிய குருவி குஞ்சு என்ன செஞ்சு, சுற்றி வந்துச்சு. நீ அந்த குஞ்சை விடுற மாதிரி தெரில. அந்த தாய் குஞ்சு அந்த தாய் குருவி தன்னுடைய குஞ்சோடு உன்னுடைய போர்வைக்குள் நுழைந்து கொண்டது. 3 குஞ்சுகளும் தாயையும் நீ வைத்திருக்கிறாய் என்று சொன்னவுடன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பிடித்து அந்த யஹூதி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று வரலாறு கூறுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா உலகத்தில் நம்மளுக்கு தந்த ரிஸ்கில் சிறந்த ரிஸ்க் எது தெரியுமா? அல்லாஹ் தஆலா உலகத்தில் நம்மளுக்கு தந்த ரிஸ்கில் சிறந்த ரிஸ்க் எது தெரியுமா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் நம்மளுக்கு வரவில்லை என்று சொன்னால் நாம் எல்லாம் மனிதர்களாக கண்டிப்பாக இருக்க மாட்டோம், ஹிஞ்சீர்களாக, குரங்குகளாக கண்டிப்பாக மாற்றப்பட்டிருப்போம். ஏனென்று சொன்னால் இதற்கு முன்னால் உள்ள சமூகம் எல்லாம் யார் தவறு செய்தார்களோ 3 நாட்களில் ஹிஞ்சீராக மாற்றப்படுவார்கள், குரங்காக மாற்றப்படுவார்கள். அடுத்த 3 நாட்களில் அவருடைய உயிர் வாங்கப்படும் என்றுதான் உலகத்தில் நிதி இருந்தது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னைக்கு நபியாக ஆனார்களோ 3 துவா கேட்டார்கள். அது ஒரு துவா என்ன தெரியுமா? யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தார்கள் யாராவது பாவம் செய்தால் அவர்களை நீ உருமாற்றம் செய்கிறார்கள், அவர்களை நீ மன்னித்து விடுவாயா என்று அல்லாஹ்விடத்தில் 3 துவாவில் ஒரு துவா கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா கபூல் செய்தான். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணையினால் நாம் எல்லாம் என்ன செய்திருக்கிறோம்? மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சபையில் யாராவது ஒருத்தவர் சொல்லுங்கள், அசர், என்னுடைய வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து இதுவரை நான் தவறே செய்யவில்லை என்று யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. உலகத்தில் ஒரு மனிதர் பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் எந்த பாவமும் செய்யாத ஒரு மனிதர் உலகத்தில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. அவர்கள்தான் உலகத்தில் பரிசுத்தமான மனிதர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் திருமறையில் அழகாக கூறுகிறான். என்ன கூறுகிறான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்புவதற்கு முன்னாலே அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறிவிட்டான், உங்களுக்கு நான் ஒரு நபியை அனுப்புகிறேன்.
அந்த நபி எப்படிப்பட்ட நபி தெரியுமா? அந்த நபி எப்படிப்பட்ட நபி தெரியுமா? உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா அந்த நபிக்கு அது பெரிய கஷ்டம், பெரிய சிரமம். நீங்கள் படக்கூடிய சின்ன சிரமத்தை அவர்களால் தாங்க முடியாது. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், உங்கள் மீது தன்னுடைய உம்மத்தார்கள் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தெரியுங்களா இருப்பாங்க? ஹரீசுன் அலைக்கும், பேராசை பிடித்தவர்களாக இருப்பார்கள், பேராசை உள்ளவர்களாக இருப்பார்கள். அதனால்தான் பாருங்கள், எந்த குழந்தை தொட்டியிலிருந்து சக்கராத்துடைய நிலைமை வரைக்கும் யா உம்மத்தி யா உம்மத்தி என்று எந்த நபி இருந்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டிலில் இருக்கும் பொழுது ஆமினா அம்மையார் தொட்டிலில் திறந்து பார்த்தார்கள். குழந்தையுடைய வாய் முணுமுணுத்து கொண்டிருந்தது. ஆமினா அம்மையார் தன்னுடைய காதை அந்த குழந்தையுடைய வாயில் வைத்து பார்த்தார்கள். யா உம்மத்தி யா உம்மத்தி யா உம்மத்தி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் முணர்ந்து கொண்டிருந்தது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய நிலைமையில் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரூஹ் பிரியும் பொழுது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்டார்கள், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, ரூஹ் இந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குமா? ரூஹ் வாங்குவது இந்த அளவுக்கு வேதனையா இருக்குமா? இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுது விட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உலகத்தில் சிரமமே இல்லாமல் ஒரு மனிதர்களுக்கு ரூஹ் வாங்குகிறது மனிதர்கள் யார் என்று சொன்னால் நீங்கள் மட்டும்தான் என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது விட்டு சொல்கிறார்கள், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, என்னுடைய துஆவை ஒரு துஆவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய உம்மத்தாருடைய சக்கராத்துடைய எல்லா மக்களுடைய கஷ்டத்தையும் எனக்கு தந்து விடுங்கள். என்னுடைய உம்மத்துக்கு நீ அந்த கஷ்டத்தை தந்து விடாதீர்கள். என்னாலே இந்த கஷ்டத்தை தாங்க முடியவில்லை என்று சொன்னால் என்னுடைய உம்மத்துடைய சக்கராத்துடைய நிலைமை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் என்று சொன்ன தலைவர் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. இப்படிப்பட்ட நபி கிடைத்ததற்கு நாம் எல்லாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் எல்லாம் அவர்கள் சொத்தை அவர்கள் நியாமத்தாக கருதவில்லை, அவருடைய செல்வத்தை அவர்கள் நியாமத்தாக கருதவில்லை, தன்னுடைய குழந்தையை அவர் நியாமத்தாக கருதவில்லை, தனக்கு அல்லாஹ் தந்த எந்த நியாமத்தையும் அவர் நியாமத்தாக கருதவில்லை. ஒரே ஒரு நியாமத்தை மட்டும்தான் நியாமத்தாக கருதினார்கள். எங்களுக்கு இப்படிப்பட்ட நபியை அல்லாஹ் தஆலா தந்தானே, அந்த நபியை மட்டும்தான் நியாமத்தாக கருதினார்களே தவிர வேற யாரையும் அவர்கள் நியாமத்தாக கருதவில்லை, வேற எந்த வஸ்துவையும் நியாமத்தாக கருதவில்லை. அதனால்தான் அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? ரலியல்லாஹு அன்ஹும் வரதுன். இப்போ புரியுதுங்களா? அல்லாஹ் தஆலா ஏன் சஹாபாக்களை ஏற்றுக்கொண்டான்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, பெத்த தாய் தந்தையை விட, பெற்றெடுத்த குழந்தையை விட, தனக்கு பிரியமான அழகான மனைவி நண்பரை விட யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நேசிக்கிறார்? யாருங்க அப்படி நேசிக்கிறான்? யாருங்க நேசிக்கிறான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பெண்மணி மதீனாவுடைய வழக்கம் என்னவென்று சொன்னால், போருக்கு எல்லா மக்களும் செல்வார்கள். சென்று போரை முடித்து வரும் பொழுது மதீனாவுடைய எல்லையில் நின்று எல்லா மனிதர்களையும் தன்னுடைய குடும்பத்தார்கள் வரவேற்பார்கள், எல்லா சஹாபாக்களையும் வரவேற்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் முடித்து வரும் பொழுது ஒரு பெண்மணி கேள்விப்படுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரில் ஷஹீதாகிவிட்டார்கள், போரில் ஷஹீதாகிவிட்டார்கள். அந்த பெண்மணி முதலாவதாக வரக்கூடிய சஹாபியத்தில் கேட்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றாக இருக்கிறார்களா? உன்னுடைய தந்தை போரில் ஷஹீதாகிவிட்டார் என்று அந்த சஹாபி சொல்கிறார். அடுத்த சஹாபியிடத்தில் அந்த பெண்மணி கேட்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றாக இருக்கிறார்களா? உன்னுடைய கணவர் போரில் ஷஹீதாகிவிட்டார். அடுத்த சஹாபியிடத்தில் கேட்கிறார், என்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றாக இருக்கிறார்களா? உன்னுடைய சகோதரர் போரில் ஷஹீதாகிவிட்டார். அடுத்தது கேட்கிறார்கள், என்னுடைய தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றாக இருக்கிறார்களா? உன்னுடைய குடும்ப உறவினர்கள் போரில் ஷஹீதாகிவிட்டார்கள். இல்லை இல்லை, என்னுடைய குடும்பத்தை பற்றி நான் கேட்கவில்லை, என்னுடைய தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்கிறேன். அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்களா என்று புலம்பி அழுகும் பொழுது தூரத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதை அந்த பெண்மணி பார்த்து ஆனந்தத்தில் அழுகிறார். என்னுடைய ரசூல் வந்து விட்டார், என்னுடைய ரசூல் வந்து விட்டார், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார் என்று ஆனந்தத்தில் அழுகிறார்கள். வந்த முதல் சஹாபி, உன்னுடைய தந்தை போரில் ஷஹீதாகிவிட்டார். அடுத்த சஹாபி, உன்னுடைய கணவர் போரில் ஷஹீதாகிவிட்டார். அடுத்த சஹாபி, உன்னுடைய சகோதரர் போரில் ஷஹீதாகிவிட்டார். தன்னுடைய குடும்பத்தார்கள் ஆண்கள் எல்லாம் ஷஹீதாகிவிட்டார்கள். அதை கூட பெரிதாக கருதாமல்
என்னுடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றாக வந்து விட்டார்கள் என்று சொன்னார் அல்லவா அந்த அந்த பெண்மணி, அந்த பெண்மணி தான் உண்மையான ஈமான் கொண்டவர். இவர்கள்தான் சஹாபி பெண்மணி, இவர்கள்தான் சஹாபாக்கள். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், மரணித்தோம் என்று இருக்கக்கூடாது. இந்த வாழக்கூடிய காலத்தில் எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், என்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக ஆக்குவாயா என்று எல்லா நபிமார்களும் துஆ செய்தார்கள். நாம் எந்த துஆவும் செய்யவில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். அதனால் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கவில்லை என்று சொன்னால் வேறு யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது? நாம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்கு தகுதி உள்ளவர்கள். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட சபையில் அதிகமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசக்கூடிய சபையில் அமர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தை நாம் அவர்களை நேசித்து அவர்களுக்கு பொருத்தமான மனிதர்களாக மாறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தரல் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அதே போன்று வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தரல் புரிவானாக. நாம் வஃபாத்தாம் வேளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத்தை சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கலிமா சொல்லி நாம் வஃபாத்தான பிறகு நம்முடைய கபரில் மலக்குமார்கள் இந்த மனிதர் யார் என்று கேட்கும் பொழுது ஹாதா ரசூலுல்லாஹ், எங்களுடைய தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தரல் புரிவானாக. நாளைக்கு மறுமையில் கோடானு கோடி மக்களுக்கு முன்னால் நாம் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுருக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தரல் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்மளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்கி தந்தரல் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளைக்கு கோடானு கோடி மக்கள் நிற்கக்கூடிய அந்த வேளையில் தாகம் என்று மக்கள் எல்லாம் சொல்லக்கூடிய வேளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முபாரக்கான கரத்தினால் ஹவுலர் கோவில் தடாகத்தில் தண்ணீர் இருந்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தரல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு.